ஒண்ணு இல்ல. ஏய் இல்ல நச்சிமாய் ஊர் அங்க தெரியுமா உனக்கு? நீ சொல்லும் பேரிலே இங்க யாரும் கிடையாது. யாரும் இல்லையா? யாரும் கிடையாது. இந்த அட்ரஸ் தானமா குத்தானுங்க. என்ன அட்ரஸ்? இந்த நச்சிமாய் ஊர் இங்க தான் இருக்குங்க. அடேய் நீ சொல்ற பேரில் யாரும் கிடையாது. நரசிம்ம ஐயங்கார் என்று ஒருவர் அவர்தான். என்ன தவுங்க? அவர்தான்பா. அவர்தான். ஓ அவரைத்தான் நாடி வந்திருக்கிறார். நரசிம்ம ஐயங்காரை தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? அவரு பாஞ்சு பாரு. அவர் எப்பவுமே போறது இல்லப்பா. அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது. ஐயர்வாள் அந்த பழக்கமெல்லாம் வச்சுக்க மாட்டாடா. அதெல்லாம் போத வஸ்து. ஐயர்வாள் எப்பவுமே கிட்ட நாட மாட்டான். சரி அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு என்ன தெரியுமா? யாரு அவரு? அவரு தான் பேசிட்டு இருக்கிறேன். அவரு தான் பேசுறீங்களா? நீ தானா? ஐயா நச்சிமயிர ஆனா ஒண்ணு என்ன வாயில விடுங்க. என்ன வாயில விடுங்க? என்னடா வாயில விடுங்க? என்ன வாய்த்து விடுங்க. ஓ வாழ்த்துமா? என்றென்றும் நலமோடு இருப்பாயப்பா. ஐயரே நலமோடு இருக்க வேண்டும். ஐயரே ஆனா ஒண்ணு என்ன? தயவு செய்து தமிழ்ல மட்டும் பேசிடாதீங்க. என்ன? தமிழ் தாண்டம் ஆடுது உங்ககிட்ட. நான் ஐயா சொல்றேன். சைலண்ட். பார்வதியா உன்னை தாண்டியா பக்கசமா ஏய் தள்ளி உட்கார்றா. பேசாத நீயா பேசுற ஏனா பின்னாடி வந்துக்கறோம். பேசாதே ஐயரே உன் புகையை சொல்ல முடியுமா? ஐயரே போன வாரம் வீடு கிரகப்பிரவேசம் வந்து. ஆமா ஐயரே நான் ராசி ஐயரே நீ வீடு கொடுத்தனா? ஆமா ஐயரே கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு வந்த. ஐயரே நீ வந்து ஓமம் வளர்த்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனியோ இல்லையோ? ஆமா அப்படியே ஊர் திஞ்சு பஸ் ஐயரே. அப்பேற்பட்ட ராசி ஊர் ராசி. நான் ஹோமம் வளர்த்துற வரைக்கும் அந்த வீடு நல்லா இருக்குதோ? ஆமா நான் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகுதான் அந்த வீடு விழுந்தது. ஆமா அதுக்கு யார் காரணம்? நீ தான் ஓமம் வளர்த்தணும்னா காரணம். ஹோமம் வளர்த்ததுனால அந்த வீடு ராசி போட்டு போச்சுனாக்கமா? ஆமா அப்படி கிடையாது. சைலண்ட் என்ன? கொத்தனாரும் இன்ஜினியரும் அதுக்கு சரியான கலவை போட்டு கட்டியிருக்க மாட்டான். அதனால அந்த வீடு கீழே வந்துருச்சு. இதுக்கு ஐயர்வாள் எப்படி பார்க்க முடியும்? ஐயா அது கூட விட்டுரு ஐயா. போன வருஷம் ஆவணி மாசத்துல ஒரு கல்யாணம் ஒண்ணு பண்ணு. ஒரு கல்யாணம் பண்ண எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஊர்ல ஒரு கல்யாணம் பண்ணு. ஆமா நேத்து எல்லாத்தையும் வச்சுக்கிற திட்டிங்கிறாங்க. திட்டுறாங்களா? ஏன் நான் எங்க எல்லாத்தையும் தூக்குறேன்? ரெண்டு தான் தூக்குறேன். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு போடாத. வசனத்துக்கு எல்லாம் போடாத. வீடு கரெக்டா தெரியும். நல்லா அதனால டான்ஸ் மட்டும்தான். யாரு திட்டிங்க? ரமேஷ் என்னவா வருங்க? இங்க தெரியலையா? அத்திரை வெட்டி போதாட்டம். ஆமா சைலண்ட். அதனால தான் இது. ஆமா ஐயா நான் இப்ப என்னத்தான் சாப்பிடுறேன். யாரு? பன்னிக்கறி பிரியாணி சாப்பிடுறியா? ஏய் அபிஷ்டு மாதிரி பேசுறேன். ஐயர்வாள் எங்கேயாவது எதையாச்சும் சாப்பிடுவாளா? கோழிக்கறி சைவம் தான்டா. கோழிக்கறியா? கோழிக்கறி என்னடா பேசுறீங்க? கவுச்சியவே பேசுறீங்க. கவுச்சியே தொட மாட்டான். இல்ல சிக்கன் சாப்பிடுறியா? சிக்கன் வேறவா? சிக்கன் கவுச்சி கிடையாது. ஒண்ணு தானே அபிஷ்டு. சிக்கன் கவுச்சி கிடையாது. ஊந்துற போறீங்க. கறி எடுத்துட்டு வந்தோம்னா மஞ்சள் தூள் போட்டு 3 முறை அடிச்சு மணி கவுச்சி எல்லாம் போயிட்டாங்க. ஏய் நீ இப்படி தள்ளி வர கூடாது. போ உட்காரு. உட்காரு வா. இப்படி வா. புத்தாசி 3ஆம் அங்கலாம் போக கூடாது. கரண்ட். ஏய் கரண்ட் இப்படி வா. உட்காரு. இப்படி உட்காரு. போ இப்படி போய் உட்காரு போ. ஆடி மாசத்துல ஆடி கட்டுக்கு முருகனுக்கு ஒரு காவடி கூடையில போட்டு எடுத்து போறேன். நல்ல வேலை. ஐயர்வாள் யாராச்சும் பார்த்தாலாதா? ஐயர்வாள் யாராச்சும் பார்த்தா? கரண்ட் மாமா. காட்டுனா அவங்க ஒரு கரண்ட் அது. இதுவா தள்ளி உட்காரு. இல்ல இப்படி வந்து உட்காருங்க. சைலண்ட். அறநிலைத்துறைன்னு ஒண்ணு இருக்குது. அவங்க கொஞ்சம் தகவல் பண்ணி கேட்டு போனாக்கா உனக்கு மால மரியாதை எல்லாம் பண்ணி விடுவாங்க அந்த இடத்துல. அது எங்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட் சொல்லலாம். முதல்ல அவங்க ஒரு பார்சல் கொடுத்துருவாங்க. ஆமா சரி ஐயா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஐயா உன் வருகை ராஜேந்திர மன்னன் வரும்படி விட்டுருவாங்க. ஆமாங்க ராஜேந்திர மன்னன் என்னை வரும்படி விட்டுருவான். ஆமாங்க பாடி என்பதே சொல்ல வேண்டும் அல்லவா? உடனே செல்ல வேண்டும்.
போய் போங்க.